121. இன்னும் ஒரு கியர் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு கியர் பேலன்ஸ் இருக்கு. 60 கியர்ல அடைக்கல, இன்னும் ஸ்லோவாக ஆகுது. நான் பில்லியனோட இத்தனைக்கு இருக்கேன். இதோட தேர்ட் கியர்லேருந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி பார்ப்போம். இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது, நான் தேர்ட் கியரில் தான் இருக்கேன். சிட்டி உள்ள ரொம்ப நார்மலாக காமாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹீட் ஆகலை. பட் ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம கூட ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ண நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ப்ளஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கான கார்டு நான் இங்கே தரேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இந்த வண்டியை ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஹைவே ப்ளஸ் சிட்டியில் வண்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் இன். ஹோப் யூ ஏபிள் டு see this beautiful 4.2 inch cluster. இது எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஆர்பிஎம் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே மூவ் பண்ணலாம். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க. எனக்கு கஷ்டப்பட்டு போகிற இதுவே இல்லை. ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப காமாக போகுது. அண்ட் லோ அண்டும் இந்த வண்டிக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி டாப் அண்டும் நல்லா இருக்குது. சில வண்டிகளுக்கு வந்து லோ அண்டும் மிட் ரேஞ்சும் நல்லாயிருக்கும், டாப் அண்ட் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் இந்த வண்டி அப்படி கிடையாது. லோ அண்டும் சரி டாப் அண்டும் சரி ரொம்பவே வந்து வேற லெவலில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நல்ல இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ரிவ்யூ ஆக்சுவலாக நான் வந்து பில்லியனோட தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சோலோவாக ரைட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதையும் நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமராக நான் சொல்லிக்கிறேன். டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப வந்து மோசம் சொல்ல முடியாது. ஒரு ஏடிவி பைக்குக்கு வந்து எந்தளவுக்கு இருக்கணுமோ இட் ஹேஸ் எனஃப். செகண்ட் கியர் பக்கா. இதோட டாப் தான் 10,000 RPM வரை நம்மளை வந்து இழுத்துட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இதோட பழைய எக்ஸ்பிரஸ் 200ஓட டாப் ஸ்பீட் இந்த வண்டியோட 5th கியரில் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மீன்ஸ் நம்ம இன்னும் ஹைவேல போயிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரிட்ஜோட அம்பலேஷன்லாம் ஒரு மேட்ரே இல்லை கைஸ். ரொம்ப ஈஸியாக அப்படியே சாப்பிட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பிரேக்கும் ரியரில் நல்லா இருக்குது. இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோடு வருது. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் சடனாக பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைவே க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ பில்லியனோட இருக்கேன். ஸோ 0 to 60, 100 பார்த்தாலும் நமக்கு வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டான ஒரு இது கிடைக்காது. ஸோ ஹைவே க்ரூசிங் ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஃபோர்ட்லெஸ்ஸான க்ரூசிங், சீரியஸ்லி எஃபோர்ட்லெஸ்ஸான க்ரூசிங். 80லாம் ஒரு ஸ்பீடே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அண்ட் வின் பிளாஸ்ட் சர்ப்ரைசிங்லி சுத்தமாக இல்லை. எனக்கு பாதர் பண்ணுற அளவுக்கு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாகவே இல்லை. இதுக்கு மேலே போனதான் இந்த இடத்துல எனக்கு வந்து அழிக்கிறது தவிர இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் காக்பிட் வியூவும் சரி, மிரர்ஸோட விசிபிலிட்டியும் சரி நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பில்லியனோட இதோட டாப் எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் இப்போ வந்து 210 cc ஆக்சுவலாக லிக்விட் கூல் இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜோட அம்புலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதே வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஜாலியாக வந்து இழுத்துட்டு போகுது. நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, அது வர ஒரு பயம். நான் 120 still has a space to go further அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கியர்ஸும் கிளச்சின் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. எனக்கு இந்த ஃபாஸ்ட் நியூட்ரல் விட கதைலாம் இங்கே இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் வந்து கியர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுது. எஃபோர்ட்டில் அந்தளவுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்ற ஃபீலும் இல்லை. அப்படியே இங்கே யூட்டன் போடலாம். ஸ்பீடு சும்மா பட்டை கிடப்புது. வாரே 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 வா. ஃபோர்த்து கியரில் 106 ஆக்சுவலாக போச்சு.
117, 118, 19, 50 கிலோ போயிட்டு இருக்கேன். 120 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹாப்பி டைம் ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா 121. இன்னும் ஒரு கியர் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு கியர் பேலன்ஸ் இருக்கு. பக்கா சூப்பராக இருக்குது. இதோட லோ மேனுவலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 60 கியரில் இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்லோவாக போக முடியுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா சிட்டியில் ஓட்டுறப்ப நமக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படின்றத வந்து நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஸ் மட்டுமே மிதிச்சு எவ்வளோ ஸ்லோவாக இது வருது அப்படின்றத பார்க்குறேன். அதர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். 60 கியரில் அடைக்கல, இன்னும் ஸ்லோவாக ஆகுது. நான் பில்லியனோட இத்தனைக்கு இருக்கேன். ஓகே, இது ஆக்சுவலாக ஸ்லோ தான் ஆகிடுது. மேபி ஐ கெஸ் 23, 23, 24, 60 கியரில் மேபி 25 கூட வச்சுக்கலாமே. ஸோ நான் 60 கியரில் ஆக்சிலேட்டரே கொடுக்காம பில்லியனோட 25 என்னால் வந்து ரொம்ப காமாக பார்க்க முடியுது. இது வரைக்கும் எனக்கு எந்த அடைச்சலும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் சார்ஜில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஸ்பின் ஆக்சுவலாக வந்து 1800 RPM தான் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் ஒரேடியாக வந்து இழுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாக்கிங் இருக்கும். ஸோ கொஞ்சமாக லீனியராக புல் பண்ணுறப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கியரும் சேஞ்ச் பண்ணாமல் யூ கேன் கம் டு இட்ஸ் ஹை ஸ்பீட் அப்படின்னே சொல்லலாம். இது உண்மையிலே வந்து இந்த 210 இன்ஜின் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த வண்டிக்கு டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்து காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த இடத்துலலாம் சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை. நான் டாப் ஓட்டுறப்போ மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஃபுட் பெக்ஸ்லையும் ஹேண்டில் பார்ஸ்லையும் லைட்டாக ஃபீல் ஆகுது. தவிர அந்தளவுக்கு எனக்கு பாதர் பண்ணுறதும் இல்லை. என்னால் வந்து நான் இதை போட்டு சகாய்க்கிறேன், போட்டு செய்கிறேன் அப்படின்ற ஃபீல் எனக்கு இல்லை. ரொம்ப வந்து இதை ஈஸியாக இந்த வண்டி வந்து ரொம்ப ஈஸியாக எஃபோர்ட்லெஸ் ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ 70, 80, 100லாம் இந்த வண்டிக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். அண்ட் இதோட ஹீட்டிங் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அடிச்சு ஓட்டுறதுல ஹீட்டிங் எனக்கு இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா ரேடியேட்டர் ஆக்சுவலாக இங்கே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் இங்கே கொடுத்ததுனால வந்து நமக்கு ஹீட்டிங் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ இதை மட்டும் வந்து கொஞ்சம் ஹரிசாண்டலாகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அட்லீஸ்ட் ஒரு ஈவனாக வந்திருக்குமே ஹீட்டிங் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப ஹாஷ் பண்ணி ஓட்டுறப்போ லெஃப்ட் சைடில் மட்டுமே வந்து ரொம்ப ஹீட்டிங் வந்து எவிடெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ரைட் சைடாக வந்து ரொம்ப கூலாக இருக்குது. லெஃப்ட் சைடு அதுக்கு 2x இதுவாக இருக்குது. 2x ஆப்போசிட்டாக 2x ஹீட்டாக வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக எனக்கு கொடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இதோட எக்ஸாஸ்ட் நோட் ஆக்சுவலாக கேட்க நல்லா இருக்குது. அண்ட் வந்து இதோட பீக் பவர் அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி 9200 RPM தான் இதோட பீக் பவர் 25 bhp வந்து நமக்கு அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மிட் ரேஞ்ச்லேயும் சரி லோ ஒன்லேயும் சரி ரொம்ப வந்து நமக்கு அக்ரெசிவான ஃபீல் இல்லை. பட் இது நம்ம வந்து 6000 RPMக்கு மேலே போகிறப்போ ஒரு ஸ்லைட் புல் ஒரு 4th கியர் கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 5th கியரில் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியல. இதே நான் 4th கியர்லையோ 3rd கியர்லையோ இருந்து ஒரு 6000 RPM மேலே நான் வந்து புஷ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து அதோட இதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். பிரேக்ஸ் ஆர் மச் பெட்டர். ரொம்ப வந்து ஆக்சுவலாக பிரேக் ஸ்பாஞ்சியாக இல்லை, கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, ப்ரொக்ரெஷன் வுட் பி பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பைக் நல்லா இருக்குது, ப்ரொக்ரெஷன் வுட் பி பெட்டர். என்னால் வந்து இப்போதைக்கு பிரேக் டெஸ்ட்லாம் பண்ண முடியுது. எகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து பில்லியனோட நான் இருக்கேன். அண்ட் பிரேக் ஆனால் கான்ஃபிடென்ட் என்னால் மிதிக்க முடியும். ஏன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இப்போ நான் ரோட் மூலில் தான் இருக்கேன். ஸோ அப்படின்றப்போ வந்து என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பிரேக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். சிட்டியில் 4th கியரில் நான் ஒரு பெரிய இன்ஜின் இருக்க ஒரு வண்டியை ஓட்டுறேன் அப்படின்ற ஃபீலே இல்லை. இந்த நாக்கிங் இஷ்யூலாம் இல்லை. 4th கியரில் 40 ரொம்ப அசால்ட்டாக போகுது. நீங்கள் பார்த்தீங்களா 6th கியரில் கிட்டத்தட்ட வந்து 24, 25 வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அப்படின்றப்போ அது ஒரு நல்ல ரிஃபைண்டாக அது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகல, எந்த கஷ்டமும் படல. 4th கியரில் ரொம்ப ஈஸியாக நார்மலாக போயிட்டுருக்கான் இப்போதைக்கு. அண்ட் டிராஃபிக்கில் குவிக் ஃபில்டர்ஸ் நீங்களாம் பண்ண முடியும் தான். பட் வந்து நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா இந்த வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைடாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஈஸியாக ஒருத்தவங்களை நீங்கள் இடிச்சிருவீங்க. இந்த பள்ளம்லாம் இதுக்கு மேட்டரே கிடையாது. இதோட 3rd கியர்லேருந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி பார்ப்போம். இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது, நான் 3rd கியரில் தான் இருக்கேன். நான் ஸ்லோ பண்ணி ஏற்றி பார்க்குறேன். எஸ் பண்ண முடியுது.
ஹீரோவோட 160cc பைக்லையே நம்மளால் அதை பண்ண முடியாது எக்ஸ்ட்ரீமில். இது எக்ஸ்பல்ஸ் 210cc இன்ஜின். அவ்வளோ ப்ராப்பராக வந்து இதை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிட்டியில் எனக்கு ஹீட்டிங் தெரியுது, ஏன்னா ஹைவேலையும் ஓட்டிட்டு சிட்டிலேயும் ஓட்டுறப்போ எனக்கு வந்து ஹீட்டிங் எனக்கு எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் ரொம்ப தெரியுது, ரைட் சைடு ரொம்ப நல்லா இருக்குது, பட் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் அப்போவே சொல்லியிருந்தேன், ரேடியேட்டர் ஆக்சுவலாக வந்து அட்லீஸ்ட் ஹைலாண்டில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. சிட்டி உள்ள நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் எவிடெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு ஃபேன் வந்து ரொம்ப ஏர்லியாக கிக்கினா ஓட ஆரம்பிச்சிது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அது ஓடுது, ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக வந்து கூல் பண்ண மாட்டேங்குது இன்ஜினை. சிட்டி உள்ள ரொம்ப நார்மலாக காமாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹீட் ஆகலை. பட் நீங்கள் ஹைவேல ரொம்ப போயிட்டு டக்கு நீங்கள் சிட்டியில் வரீங்க அப்படின்றப்போ வந்து எவிடெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். சாதுவாக இருக்குது. ஒரு 4000 5000 RPM 6000 RPM வர வந்து பையன் வந்து 210cc இன்ஜின், அந்தளவுக்கு அக்ரெசிவான இன்ஜின் அப்படின்றதே தெரியாது. அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஃபீல் திஸ் அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட டாப் எண்ட் நான் போனது வந்து ஒரு 130, ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னா 100 to 120. அதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வண்டியோட நல்ல மைலேஜாக உங்களால் இருக்க முடியும். யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் இட். இப்போ நான் சின்ன சின்ன பள்ளங்களில் ஏற்றி இறக்கிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இல்லை, ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்குது. ஸ்டிஃபாக இல்லை சஸ்பென்ஷன், நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் சைடில் தான் இருக்குது. டூரிங் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 4th கிலோமீட்டர் போயிட்டுருக்கேன். நான் வேணுண்டு தான் வந்து இதோட இதில் போயிட்டுருக்கேன், பாத் ஹோல்ஸில். வாஸ் குட் இனஃப், நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டிங் குவாலிட்டியும் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது. மற்றபடி வந்து எனக்கு குறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியேட்டர் குட் பி மவுண்டட் அஸ் ஹரிசாண்டல், அது ஒரு ஃபஸ்ட்டு கான். அதுக்கப்புறம் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் பார்த்து இறக்கி ஏற்றலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா எவிடெண்ட்டாக சில விஷயங்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இதோட எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப பின்னாடி இலக்கன்னு சொல்லுது. பில்லியனோட தைக்கு கீழே அது வருது. பில்லியனோட தைக்கு கீழே தெரியாமல் சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தட் வில் பி அ இஷ்யூ. அண்ட் அவங்களுக்கு ஹீட்டிங் தெரியவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே இங்கே ரேடியேட்டர்லேயே எனக்கு ஹீட்டிங் அவ்வளோ தெரியுது அப்படின்னா எக்ஸாஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஹீட் இருக்கும் அப்படின்றது வந்து விடணும். பெட்டர் இந்த 3 விஷயங்கள் வந்து அவங்க மாற்றிருக்கலாம். அண்ட் பிரேக்ஸ் ஆர் குட் இனஃப். பிரேக்ஸ் வந்து எனக்கு எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. வீலும் லாக் ஆகலை. நான் இங்கே போய் பண்ணுறேன் பார்த்தீங்களா, டக்குன்னு உங்களுக்கு அந்த உள்ளே போட தெரியுதா? ஏன் அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 210 mm ட்ராவல் ஃப்ரண்ட்டில். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஏற்றுற முக்கால்வாசி விஷயங்களுக்கான ஃபீட்பேக்கே உங்களுக்கு வராது. அப்படியே சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ரோட்லாம் இந்த வண்டிக்கு வந்து பிடிச்ச ரோடு, அப்படியே சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஐ கெஸ் நம்ம வந்து ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கை நமக்கு ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணது வந்து ஜெய் விலாஸ் ஆட்டோ ப்ரீமியா. ஸோ இந்த ஷோரூம் ஆக்சுவலாக வந்து வில்லாபுரம் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல போடுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நம்மளோட வாக்ரவுண்ட் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். இது முழுக்க என்னோடய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரைட் ஒப்பீனியன்ஸ் மட்டுமே. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த பைக்கை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த பைக் செக்லாம் வந்து கம்பேர்ட் டு பழைய எக்ஸ்பல்ஸ் வந்து இந்த பைக் எவ்வளவோ வந்து தேடி இருக்குது, அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஜினாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன வண்டியை ரிவ்யூ பண்ணலாம், வேறு என்ன ADVஸை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பாய்.